guys, we are in Rajasthan. ஃபுல்லாவே டெசர்ட் ஏரியாங்க. சுத்தி டெசர்ட் ஏரியா தான், வேற லெவல்ல இருக்கு. போக போக பாருங்க எப்படி இருக்குன்னு. உள்ள பாத்தீங்கன்னா ராஜா பகதூத் மாதிரி இருக்கும், மிரண்டாதீங்க. சொல்லாத. ஹலோ வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். வேணா நம்ம சேனலில் ரொம்ப நாளாகவே ட்ராவல் பிளாக் வீடியோ வரலை. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். வேணா பிஸ்னஸ் பிளான்ஸ் கொஞ்சம் நிறையா போயிட்டு இருந்ததால் எடிட் பண்ண சுத்தமாகவே டைம் இல்லைங்க. ஸோ அதுக்காக சாரி. பட் இதுக்கு மேலே ரெகுலராக நம்மக்கிட்ட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். பயங்கரமாக எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் பேக் என்னுடைய தனிவே ட்ராவல் பிளாக். இன்னைக்கு ஒரு செம்ம காமெடி நடந்ததுங்க. ஸ்டார்டிங்கே எங்களுக்கு வேற லெவல் ஃபீல்ல இருக்கு, பயமாவும் இருக்கு ஒரு மாதிரி. எப்படி சொல்றதுன்னா, நம்ம நேற்று நைட்டு எங்க ஸ்டே பண்ணியிருந்தோன்னா பஞ்சாப்ல ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து காலைல ஒரு 100 கிலோமீட்டர் வந்து ஒரு ஊர் மாதிரி தான். அந்த காலைல 7 o'clock கிளம்பிட்டோம். நாங்கள் இன்னைக்கு ஒரு 7:30 கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான் ஊர் வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஏதோ ஒரு ஊர் உள்ளலாம் போச்சு, சுற்றினோம், வந்தோம். அப்புறம் ஒரு ரோடு பிடிச்சோம். ஆனால் அந்த ரோடை நாங்கள் இப்போ வரைக்கும், இப்போ டைம் வந்து ஒரு 12:30 1 o'clock இருக்கும். ஒரு 8:30 இந்த ரோடை பிடிச்சிருப்போம். ஒரு 400 to 500 கிலோமீட்டர் இருக்குங்க இந்த ரோடு. கூகுள் மேப்பில் காட்டல இந்த ரோடை. இப்போ வரைக்கும் வரும், ஐஃபோன்லேயும் காட்ட மாட்டேங்குது, ஆண்ட்ராய்டு என் மொபைல்லையும் காட்ட மாட்டேங்குது, எந்த மொபைல்லையுமே இப்படி ரோடு இருக்குன்னு காட்ட மாட்டேங்குது. ஆனால் ரோடு வேற லெவலில் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு 180 இல்லை 200 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 120 130 மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். சுத்தமாக ரோடே காலியாக இருக்குது. லாரி மட்டும் தான் போகுது. மற்ற ரோடே சுத்தமாக காலி. பாலைவனத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்தவனே பாலைவனத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஃபுல்லாக கிளம்பி வந்து ஒரு கடை இல்லைங்க. ஏதோ ஒரு பங்கடை இப்போ நிறுத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த பங்கடை வந்து ஒரு 200 கிலோமீட்டர், 180லேருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு ஒரு கடை இல்லை. இந்த ஒரே ஒரு கடை தான். ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பங்கடையில் தண்ணிலாம் இருக்காதுங்களாம். சிப்ஸ் பேக்கெட்டு, முக்கியமாக லட்டு இருக்குமா. லட்டு தான் இந்த பங்கடைக்கு ரொம்ப ஃபேமஸாக. இந்த லாரிக்காரங்களாம் அதை தான் சாப்பிட்றாங்க. எவ்வளோ சொல்லாத. டீ எதுவுமே இல்லையாம்மா? பால் டீ பசிக்குது. ஒட்டக்கப்பாலே தேவை வாங்கி கொடுக்குறா. சுற்றி ஒன்றுமே இல்லை. ஒரு வழியா மணாலிலேருந்து கீழே இறங்கி பஞ்சாபை தாண்டிட்டோம். பஞ்சாப் பார்டரை தாண்டினவனே இந்த மாதிரி முழுக்க டெசர்ட் லேண்ட் வந்துச்சுங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஐஸில் இருந்தோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாட்டுக்கு வந்துட்டோம். இது ரொம்ப மோசமானதாக இருந்தது. பட் அதை நாங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங்லேருந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். சுற்றி எந்த கடையுமே இல்லை. செம்ம பசிக்குது. சரி தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா வாட்டர் பாட்டிலும் எங்கேயும் கிடைக்கல. இந்த மாதிரி ரோடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் அலர்ட் ஆகிட்டு எல்லாத்தையும் வாங்கியிருப்போம். பட் எங்களுக்கு எதுவுமே தெரில. இந்த மேப்பில் இப்படி ஒரு ரோடு இருக்குன்னே வரல. ஆக்சுவலாக அவங்க இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க போல. வேணா கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் இந்த ரோடு. இந்த 600 கிலோமீட்டருக்கு சிங்கிள் டோல் இல்லை. நாங்கள் இது வரைக்கும் ஒரு 250 கிலோமீட்டர் தாண்டி இருப்போம். சிங்கிள் டோலை இன்னும் நாங்கள் கிராஸ் பண்ணலாம். அந்த டோல் இல்லாததை வச்சு நாங்கள் கெஸ் பண்ணுறோம் இந்த ரோடு அதனால தான் மேப்பில் இல்லை. ஆக்சுவலாக இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க போல் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் வந்தவொடனே ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் ஒன்று கிடச்சிதுங்க. சப்பாத்தி மட்டும்தான் இருக்குது போல். ஸோ லாரி டிரைவர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப பசி, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. சும்மா 2 சப்பாத்தியாச்சும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வந்து தயிர், சாம்பார், அப்புறம் ஒரு கூட்டு. எங்கள் ஊர்லலாம் சப்பாத்திக்கு சாம்பார் தயிர்லாம் நான் சாப்பிட்டதே இல்லையாடா அப்படின்ட்டு. பட் காலையிலேருந்து சாப்பிடல, பசி எடுத்துக்கிச்சு. ஸோ ஜெய்சல்மார் போய் தான் இதோட சாப்பிட்ணுன்றதுக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பிட்டோம் சாப்பிட்டு. ஸோ 6 hours ஜெய்சல்மார் ரீச் ஆகிடலாம். அதோ அரண்மனையில் வந்து உட்காந்துட்டுக்கிறீங்க ஜம்முன்னு. ஜெய்சல்மார் ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறது வந்து ஜெய்சல்மார் ஃபோர்ட்டு. டைம் வந்து ஒரு 7:30. ஆனால் இன்னும் இங்கே இருக்கவே இல்லை. சூரியன் இன்னமும் இருக்குது, ஸ்கை இன்னமும் இருக்குது. ஸோ ரூம்ஸ் மாடியில் தான் இருக்கும். இன்னும் கன்ஃபார்ம் இல்லை, பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ரோ அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறதால மாடியில் வந்து செட்டி சாப்பிட்டே பேசுவோம் அப்படின்ட்டு வந்துருக்கோம். ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். நம்ம பாய்ஸ் பேக் எல்லாமே வெளியே எடுத்துட்டாங்கங்க. 104
ஜெய்சல்மர் வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து ஒரு 7:30 இருக்கும். ஸோ பயங்கரமாக வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து நாங்கள் ரூம்ஸ் தேடிட்டே இருக்கும்போது எங்களுக்கு ஒருத்தர் ரூம்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஹோட்டல் சன்ரைஸ் ஃபோர்ட் இங்கே தான் இருக்கும். அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அவர் எங்கள் வீடியோஸ் நிறைய எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க, வாவ் நல்ல அவேர்னஸ்க்கு என்னோட சப்போர்ட்டையும் கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய நம்மளுக்கு விஷ் பண்ணார். அண்டே நம்மளுக்கு நிறைய ஆஃபரும் கொடுத்துருக்காரு. வெளியில் கொடுத்த ஆஃபரை விட நமக்கு இங்கே ஸ்டேக்கு நல்ல ஆஃபர் கொடுத்துருக்காங்க வித் ஃபுட்டு அண்டு இன்னும் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ பயங்கரமான ஆஃபராக இது இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வந்த யூடியூபர்ஸ்லேயே ரொம்ப குறைவானவங்க தான் ராஜஸ்தான் ஜெய்சல்மருக்கு வந்திருக்காங்க. அதில் குறிப்பிட்ட ஆள் தான் நம்மளும் வந்திருக்கோம். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலும் ஜெய்சல்மர் வந்தாலும் ஹோட்டல் சன்ரைஸ் ஃபோர்ட் இந்த ஹோட்டல் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். நாங்கள் உள்ள ரூம் வேறு லெவலில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இதுதாங்க என்ட்ரன்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா ராஜா பகதூத் மாதிரி இருக்கும், மிரண்டாதீங்க. இப்போ நம்ம ரூம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 104 வேறு லெவலில் இருக்குது. இன்னைக்கு இங்கே தான் நம்ம ஒரு தூக்கத்தை போட்டுட்டு மார்னிங் காலைல சன்ரைஸ் பார்க்கறதுக்குன்னே டெரஸ்க்கு வந்துட்டோங்க. ஜெய்சல்மார், அதாவது ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்சல்மாரில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மார் ஃபோர்ட்டு தாங்க. அது மட்டும் இல்லாமல் தார் டெசர்ட், இது ரெண்டும் தான் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்கே ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். பட் சீசனை பொறுத்துன்றது, அதாவது ஆகஸ்ட் செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகும் சீசன், பிப்ரவரி வரைக்கும் சீசன் இருக்குங்க. இவங்க வந்து ஜனவரியில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும். ராஜஸ்தானுக்கே ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்குது. அது ஜெய்சல்மார், ஜெய்ப்பூர் போன்ற முக்கியமான நகரில் நடக்கும். ஸோ அதுவும் அந்த டைமில் போனீங்கன்னா போய் பார்க்கலாம். பட் அந்த டைம்லலாம் ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப ஹை ப்ரைஸில் இருக்கும். இப்போது இந்த மாதிரி டைமில், நார்மல் டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் லோ ப்ரைஸ். இவங்க எப்படின்னா ரூம்ஸ் மட்டும் தர மாட்டாங்க, ஃபுல்லாக ஒரு பேக்கேஜாக கொடுத்துருவாங்க. ரூம்ஸு அங்கேருந்து தார் டெசர்ட் ஒரு 20 கிலோமீட்டர் ஆகும். அந்த 20 கிலோமீட்டர் அவங்களே ஜீப்பில் கூப்பிட்டு போய் டென்ட்டில் நம்ம அங்கே ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் எதுனாலும் ஃபுட்டுனாலும் எல்லாமே சேர்த்து இந்த பேக்கேஜில் வந்துடும். அது 3000லேருந்து 10,000 வரைக்கும் இந்த பேக்கேஜஸ் இருக்குங்க. நம்ம ஃபேமிலியாக போகும்போது எப்படி போகிறோம், என்னவா போகிறோன்றதை பொறுத்து அவங்க நம்மளுக்கு அதில் டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் தங்கின இந்த ஹோட்டல் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக எங்களை கவனிச்சிக்கிட்டாங்க. ஒரு 10:30க்கு சாப்பிட வந்துட்டோங்க. தோசை இருக்குது, ப்ரோ வந்து சமோசா சாப்பிட்றாங்க, அப்புறம் பரந்தா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு தோசை சாப்பிட்றோம். ஆனால் இதெல்லாம் தோசை மாவு, அதாவது நம்ம அரிசியில் கிடையாது, வேறு ஏதோ ஸ்டைலில் இவங்க தோசை ஊற்றுறாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவாக இருக்குது, பரவாயில்ல, மோசமாக இல்லை, கரெக்டாக ஃபோட்டோ ஆப்போசிட்லேயே இருக்குது. இப்போ நம்ம ராஜஸ்தானில் இருக்க ஜெய்சல்மாரில் இருக்கோங்க. வேறு லெவல் ஃபோட்டோ பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ தான் சாப்பிட்டோம். பேக் சைடில் இருக்கிற இந்த ஹோட்டலில் ஒரு தோசை சாப்பிட்டோம். ரேட் வந்து ஓகே தான், 90 ரூபீஸில் சாப்பிட்டோம். அண்ட் தென் இப்போது இதுதான் ஜெய்சல்மார் ஃபோர்ட். இது உள்ள தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் 3 hours பிளான் பண்ணியிருக்கோம். பட் 3 hours பத்தாது போல், அவ்வளோ பெரிய ஃபோட்டோ இருக்குது. நாங்கள் ரூம்லேருந்து இப்படி சுற்றிட்டு வந்தோம். அப்படி இருந்தோம், இது அவ்வளோ பெருசாக தான் இருக்குது. மேலே எவ்வளோ நேரம் ஆகும்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. ஸோ மேலே போய் ட்ரோன் ஷாட் அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ண போகிறேன். ட்ரோன் ஷாட்லாம் எடுக்க போகிறோம். அண்ட் தென் பார்ப்போம் வாங்க. வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். லெட்ஸ் கோ. இது தாங்க ஜெய்சல்மார் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். இது தான் இங்கே ஆரம்பிக்குது. ஆட்டோஸ் நிறைய வெயிட் பண்ணுது, ஆட்டோஸ் நிறையவே போகுது. கார் பார்க்கிங்லாம் உள்ளே இருக்குது, அதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். செம்ம க்ரௌடாக இருக்குது இன்றைக்கி சாட்டர்டே. வேறு லெவல் க்ரௌடில் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். பேக்ஸு இவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது ப்ரோ. கடலாம் நிறைய இருக்குது ப்ரோ. வாவ், என்னதான் பார்க்குறது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் கேட்டு உள்ளே போனோடனே ஷாப்ஸ் நிறையாவே இருந்ததுங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னோட இவ்வளோ கடை இருக்கே அப்படின்ட்டு. லெதர் பேக்ஸு, அப்புறம் அந்த கல்ச்சர், அவங்க ராஜஸ்தான் கல்ச்சருக்கு உண்டான ஒரு ஷாப்ஸ்லாம் நிறையவே பார்க்க முடிஞ்சுது. ஃபஸ்ட் என்ட்ரன்ஸுங்க, இது செகண்ட் என்ட்ரன்ஸ். வேறு லெவலில். நான் நம்ம ஊர் ஃபோர்ட்லாம் பார்த்துட்டு இல்லை, ஊர் ஃபோர்ட் வந்து எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வெறும் கல்லுங்க, அப்படி கட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இவ்வளோ வண்டி போகுது, இவ்வளோ ஸ்டாக்காக இவங்க
இவங்க எப்படி இத்தனை வருஷம் இதை வச்சிருந்தாங்கன்னே தெரியல. இது ஒரு என்ட்ரன்ஸாக வந்துங்க, டாடி என்ட்ரன்ஸ். 2 என்ட்ரன்ஸ் காணணும். இப்போ டாடி என்ட்ரன்ஸ். ஒரு வைபா போகிற ஆளுங்கடா இவங்களுக்கு எல்லாருமே. இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. இங்கே அவங்களுக்கு பிடிச்ச ஹேண்ட் கிராஃப்ட் ஸ்டைலில் அவங்களோட கல்ச்சுரலில் இங்கே நிறைய ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. பெட்ஷீட்ஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். எல்லாமே அவங்களோட கையிலேயே நெஞ்சது போல் வேறு லெவலில் இருக்குது. அவங்க கல்ச்சரை எவ்வளோ சூப்பராக அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. இதை பாருங்க, ஒரு இது ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட் தாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே ஹேண்ட்மேட் தான். கோட் இதெல்லாம் ஃபுல்லாக. ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். வெறும் ஃபோர்ட்டுன்னு நினச்சேன், இது வெறும் ஃபோர்ட்டு கிடையாது, ஒரு ஊரே இருக்குது ப்ரோ. எல்லா ஷாப்ஸும் இருக்குது. ஒரு சீட்டுக்குள்ளே போயிட்டு வரவே எவ்வளோ நேரம் ஆகுது தெரியலையே. நம்ம இது வெறும் ஃபோர்ட்டுன்னு நினச்சோம், இங்கே ஒரு ஊரே இருக்குது. மொத்தம் அவ்வளோ க்ரௌடு. எப்படி சுற்றி பார்க்க போகிறோன்னே தெரில காய்ஸ். இதெல்லாம் தான் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய வியூ போலங்க. எங்களுக்கு தெரியல. ஸோ இதை பார்த்தா நாங்கள் கிளம்ப போகிறோம். லக்ஷ்மிநாத் டெம்பிள், அனுபர்ணா பந்தர், சிவா டெம்பிள், கிருஷ்ணாவில், ஓல்டஸ்ட் கெனன் ஆஃப் சிட்டி வியூ, முக்கல் பரி. வாவ் ப்ரோ, இங்கே பாரு ப்ரோ, கலர்ஸே வேற மாதிரி இருக்கு. வேற லெவலில் இருக்குங்க. இங்கே ஸ்ட்ரீட்ஸு, கலர்ஸு எல்லாமே வேற லெவலில் இருக்கு. வாவ், கலர் அப்படியே கண்ணில் ஒட்டி வச்சுக்கலாம் போலியே, அப்படி இருக்குங்க எல்லா கலரும். ஆனால் ஒரு ஊரே இருக்கும்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஃபோர்ட்டில் கோவில் எல்லாமே இருக்குது போலங்க. இது ஒரு கோட்டை மட்டும் இல்லை, இது ஒரு ஊரே நினைக்கிறேன். செம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ராஜஸ்தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சிட்டி தான் நினைக்கிறேன். இந்த ஜெய்சல்மார் மட்டும் உள்ளெல்லாம் மோசமாக இருந்தது, பட் இதோட வேறு லெவலில் இருக்குங்க. ஜெய்சல்மாரோட ஃபோர்ட்னாலே இந்த ஆர்கிடெக்ட் கல்ச்சர் தாங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுங்க, சிட்டி வியூ பாயிண்ட். இவ்வளோ தான் இப்போ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். வேற மாதிரி இருக்கு. இந்த கெனல் வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஊரே ஃபுல்லாக கோல்ட் கலர் பெயிண்டில் தாங்க அடிச்சிருக்காங்க. அதனால தான் இது கோல்டன் சிட்டின்னு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க. இந்த கோட்டையவே ஒரு ஊராக்கி வச்சுருக்காங்க. இந்த கோட்டை ஊர் இல்லாமல் வெளியே இருக்கிற ஊர் தான் இந்த ஜெய்சல்மார். இவ்வளோ வீடு பாருங்கள். இதுக்குள்ளே வீடு இருக்குங்க. நான் ஏதோ இப்போ நம்ம வேலூர் கோட்டைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, சும்மா கோவில் மட்டும் ஒன்று இருந்துட்டு ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க போல் அப்படின்ச்சா. இங்கே ஒரு கோட்டை இருக்கிறதுல ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எப்படின்னு தெரியல எனக்கு. எப்படி கவர்மெண்ட் இது விட்டுருப்பாங்க, இல்லை அவங்க பூர்வீக வீடா, ஒரு வேளை நான் ராஜா காட்டிலேருந்து போர்லேருந்து இருந்ததால இவங்க அப்படியே யூஸ் பண்ணுறாங்களா தெரியல. இது ஒரு பில்டிங்கும் ஒரு வீடு இருக்குது. ஏசி போட்டு நம்ம நார்மல் லைஃப் எப்படி வாழ்வோம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சுட்டு, அந்த மாதிரி இவங்க எல்லாமே வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அழகாக இருக்குது. அந்த கலர்ஸே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸ்ட்ரீட்டில் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க ஜெய்சல்மார். கண்டிப்பாக விசிட் பண்ணுற ஒரு வேண்டிய இடம் போல். நான் ரொம்ப நாளாக என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்து ஜெய்சல்மார். ஸோ இன்றைக்கி தான் வந்தேன். வேறு லெவலில் வர வழி தான் ஃபுல்லாக அப்படியே காடு, டெசர்ட் மாதிரி ஒரு மாதிரி காஞ்சி போயிருந்தது. பட் இந்த ஜெய்சல்மார் சிட்டி வந்து வேறு லெவல். நீங்கள் ஜெய்சல்மார் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 2 டேஸே போதுங்க. 2 டேஸில் சூப்பராக பார்த்துடலாம். ஃபஸ்ட் டே வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஜெய்சல்மார் ஃபோர்ட்டு அண்ட் தென் தார் டெசர்ட். ஆஃப்டர்நூன் மேலே கிளம்பி அங்கே நைட் ஸ்டே. மார்னிங் மோடி நம்ம பிக்கப் பண்ண இடத்துல நம்மளை விட்டுருவாங்க. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ஜெய்சல்மாரை ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க இந்தியாவுக்குள்ளே. ஓகே, அந்த உள்ளே பண்ணியிருக்காங்கடா. வாவ். ஓகே, This is a silk with wool like the bee, right? The plough wool is the my factory. We make for some look my factory. 750. 750 rupees. All are different. Sari 400, 450, 600, 750. ஓகே, இவங்க எல்லாருக்குமே வீட்லேயே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேமல் உள்ள வச்சு இந்த மாதிரி சல்வார், ட்ரெஸ்ஸஸ், அந்த மாதிரி பேக்ஸ், பர்ஸ், இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் விசிட் பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க. இவர் வந்து அவங்க வீட்டில் நம்ம இப்போ பேசியிருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து அவர் ஒரு சின்ன கம்பெனி வச்சுருக்காராம். இந்த
ஜெய்சல்மார் ஃபுல்லாகவே இதுதான் அவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து எந்த கமிஷனும் நாங்கள் வாங்க மாட்டோம். டேரெக்டாக எங்கள் ஃபேமிலியே இதை வந்து எங்கள் ஃபேமிலி இதை ஃபுல்லாகவே நாங்கள் தயாரிப்போம், உருவாக்குவோம், ப்ராடக்ட்டை உருவாக்குவோம். நாங்களே தான் இதை செல் பண்ணுவோம். இந்த ஊர் ஃபுல்லாகவே இப்படி தான் ஃபேமஸ், ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க்கில் தான் பண்ணுறோம். அதனால் எங்களால் இதை கம்மியாக கொடுக்க முடியுது அப்படின்னாங்க. 650 750 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்கம் 5000 10,000 வரைக்கும் இவங்க அதை செல் பண்ணுறாங்க. அதுக்கான குவாலிட்டியை பொறுத்து நம்மளுக்கு காட்டினது வந்து பேபி கேமலோட கழுத்துக்கிட்ட பகுதியில் இருக்கிற முடியை வச்சு அந்த ஃபர்ரை வச்சு ஆரம்பித்த ஷால் தான் அது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் 2-3 காட்டினாங்க. டர்பன்லாம் காட்டினாங்க. டர்பன்லாம் 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பீப்புள்ஸ் வந்து இவங்களுக்கு இதுதான் தொழில். இங்கே நிறைய வீடு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதுதான் தொழில். ஸோ ஒரு இடத்துக்கும் போனால் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியே சொன்னார். ஸோ நிறைய இடத்துல போய் முடிஞ்சால் பார்ப்போம், இல்லைனா நம்ம அப்படியே ஸ்ட்ரீட்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு கலர்ஸை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ராஜஸ்தானோட முக்கியமான 3 சிட்டி வந்து ஜெய்ப்பூர், ஜோத்பூர், உதய்பூர் அண்ட் ஜெய்சல்மார். இதை வந்து 3 விதமும் பிரிப்பாங்க. நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, எண்ணெய் இருந்தால் அந்த மாதிரி மூவிஸ்லலாம் சில மூவிஸில் பார்த்துருப்பீங்க. ப்ளூஸ் அதை வந்து 3 ஊராக எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ளூ சிட்டி, பிங்க் சிட்டி, கோல்டன் சிட்டி. இப்போ நம்ம இருக்கிறது கோல்டன் சிட்டி. ஸோ ஃபுல்லாகவே வேறு லெவலில் இருக்குங்க. இப்படி தான் இருக்கும். நம்ம வீடெலாம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். வேறு மாதிரி இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி வீடு பிடிக்குமா? ஸோ வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஏதோ மூவியில் ஆர்ட் செட்டு போட்ட மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இவங்க இந்த மாதிரி வீட்டில் தான் வாழ்கிறாங்களே, சூப்பராக. இது வீடு. அவங்க மக்கள்லாம் வெளியே தான் உட்காந்துருப்பாங்கப்பா. நமக்கு எது வீடு எது கடன் எதுவுமே தெரியாதுங்க. வேணா வீடு வச்சிருக்கணும், வெளியில் வந்து கடை போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு அந்த கோல்டன் கலரில் இந்த எல்லா கலர்ஸையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரீட்டே அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி ஃபோர்ட் பழசாயிட்டே இருக்கிறதுனால அவங்க ரீஒர்க்கும் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய இடம் நல்லா இருக்குது. அவங்க இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஃபுல்லாக அளவு கிடையாது அப்படின்ட்டு. இதுக்குள்ளே கோவில் இருக்குது, எல்லாமே இருக்குடா. வீடு, கோவில், ஷாப்ஸு. ஒரோட ஸ்பாட் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் இல்லைங்களா? இதுக்கப்புறம் கிருஷ்ணா டெம்பிள் இருக்குது, அப்புறம் ஒரு வெல் ஒன்று இருக்குது, அப்புறம் சிவா டெம்பிள் இருக்குது, இன்னும் ஒரு 4 பிளேஸ் இருக்குது. முடிஞ்சால் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இது எல்லாமே அவங்க கையில் ஆர்ட் ஒர்க் பண்ணதாங்க. உள்ள ஒருத்தர் வரைஞ்சிட்ருக்காரு. ஸோ இது எல்லாமே அவங்க கையில் தான் ஆர்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சந்திரபந்த ஆர்ட் உள்ள ஆர்ட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே ஆர்ட், ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ தான் சுற்றி ரவுண்ட் அடித்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம மறுபடியும் என்ட்ரன்ஸ்க்கு வந்துடணும். என்ட்ரன்ஸ் வந்து தான் மறுபடியும் அடுத்த சைடு போக முடியும். ஸோ அதுதான் இந்த ஃபோர்ட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம். நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் வியூ பாயிண்ட்ங்க. மெயின் வியூ பாயிண்ட் அந்த வழியில் தான் போக போகிறோம். பில்டிங்ஸ்லாம் வேற ரகங்க. என்ன ஹைட்டு! ஒரு ஸ்ட்ரீட்டும் 3 அடி தாங்க இருக்கும். அதில் தான் பைக்கு சைக்கிளில் இவங்களாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம பார்க்க போகிறது வந்து சிட்டி வியூ பாயிண்ட்ங்க. செகண்ட் வியூ பாயிண்ட். ஸ்ட்ரீட்லாம் வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோ கலர்ஸ் பார்த்தீங்களா? இங்கே மொத்த கலர்ஸையும் தூக்கி ஒன்றா வச்சா எப்படி இருக்கும் ஒரு இடத்துல, அந்த மாதிரி இருக்குது. உள்ளே போனீங்கன்னா ஒரு 500+ ஷாப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஷாப்பிங் பர்சனாக இருந்தால் இந்த இடம் உங்களுக்கு சரியான ஸ்பாட்டுங்க. இவங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய் நம்ம சிட்டி வியூ பாயிண்ட். ஃபஸ்ட்டு பார்த்தது கெனல் வியூ பாயிண்ட். இது வந்து சிட்டி வியூ பாயிண்ட். செம்ம காற்றடிக்குது. வெயில் பெருசாக தெரியல. அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இப்போ காட்டுற பாருங்க. நான் என்ன தான் கேமராவில் இந்த சிட்டியை நான் உங்களுக்கு காட்டினாலும் இது கேமராவில் அவ்வளோ அழகு இல்லைங்க. நேரில் சீரியஸாக சொல்கிறேன், இந்த கோல்டன் சிட்டி அவ்வளோ அழகாக இருந்தது. இதை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. இத்தனைக்கு இது ஒரு 12 மணிக்கு எடுத்துகிட்டு இருக்க வீடியோ. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் தான் ஸ்ரீ சந்திரபிரப சுவாமிஜி டெம்பிள். இது 1509 கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ட்டில் இந்த கோயிலில் ஒன்று. பட் இங்கே எது கோவில் எது ஃபோர்ட்டுனே சொல்ல முடியாது. எல்லாமே கோவில் மாதிரி அவ்வளோ புனிதமாக தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த இன்டீரியர் டிசைனிங் இல்லை வீடை டெக்கரேட் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த இடம்லாம் வந்து ஒரு சூப்பர் ஸ்பாட்டுங்க. இந்த ஜெய்சல்மார் ராஜஸ்தான் வந்து சரியான ஸ்பாட்டு. இங்கே கிடைக்கிற பொருள்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வெளியில் பார்க்க முடியாது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். பட் இவங்ககிட்ட பேசினா நம்ம பார்கின் பண்ணி பேச முடியும். பட் ரொம்பவும் கீழே இறங்கி வரமாட்டாங்க. வேணா அவங்க தனித்துவம் அவங்களுக்கு தெரியுது, அதனால் ரொம்பவும் இறங்கி வரமாட்டாங்க. ஸோ பார்கின் பண்ணி பேசி நம்ம கொஞ்சம் வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்தால் இதையும் ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஒரு கவ் அப்படின்னு செஞ்சு சொல்லிட்டு தான் ஃபேவரட் கவ்.
எல்லா ஸ்ட்ரீட்லையும் எல்லாரோட வீட்லேயுமே விநாயகர் கோலம் தான் இருக்குது. இந்த கோட்டை ஃபுல்லாகவே பிள்ளையார் தான். ரொம்ப பிடிச்ச காட் போகலாம் அவங்களுக்கு. ஸ்ட்ரீட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. வேறு மாதிரி இருக்குது ஸ்ட்ரீட்ஸ்லாம். ஒன்ஸ் நாங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் என்ட்ரன்ஸ் வந்தோம். அங்கே பார்த்தா எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். க்ரௌடாக இருந்தாங்க. திடீர்னு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்ட்ரீட் டான்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா க்ரௌடாக சாதாரணமாக சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. சடனாக அங்கே ஒருத்தவங்களுக்கு பர்த்டே சர்ப்ரைஸாக என்னன்றது தெரியல, சடனாக ராஜஸ்தானி சாங்ஸ் போட்டு செம்மையாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம போகிறது மகாராஜா மஹாலுங்க. பேரே அதான். இப்போ ஒரு 2 பிளேஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்ஸ் நிறையா பார்த்தோம். அண்ட் தென் இப்போ வந்து மகாராஜா மஹால். இந்த மகாராஜா மஹாலுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குங்க. பர் பர்சனுக்கு 100ன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கி தான் நம்ம உள்ளே போக முடியும். பட் உள்ளேயும் நம்ம வெளியே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உள்ளேயும் இருந்தது. நாங்கள் சும்மா வெளிலேருந்து மாடியிலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி வெளியே வந்துட்டோம். வெளியே இந்த மாதிரிலாம் இருக்க ஆரம்பிச்சிது. அதுதான் ராஜாவோட சிம்மாசனம் போல். அங்கே தான் தலைவர் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க போல். பட் இப்போ யாரும் உட்கார முடியாது, அதாவது லாக் பண்ணியிருக்காங்க கேட்டில். தூரம் அங்கேருந்து தெரியுது. மார்க் உண்மையாலே ஒரு அழகான ஊருங்க. இவ்வளோ மக்கள் க்ரௌடு இருக்குது, இருந்தாலும் எங்கள் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நாங்கள் வந்தது கரெக்ட் சீசன் தான் நினைக்கிறேன். ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப குளிரோ இல்லை, கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவல். நீங்கள் ஃபோட்டோஷூட் பர்சனாக இருந்தால், அதாவது ஹைதராபாத்தில் இருக்கிற ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு பாகுபலி செட் போட்டாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம இங்கே செட் இல்லாமல் ரியலாகவே பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வந்து ஃபோட்டோஷூட்ஸ்லாம் தரமாகவே எடுக்கலாங்க. சல்மான் ஃபோட்டோ பார்த்து முடிச்சிட்டாங்க. ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு. மொத்த ஸ்ட்ரீட்டையும் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து கீழே இறங்கி நம்ம கொஞ்சம் ஃபோனு கேமராலாம் ரூம்ஸில் போய் சார்ஜ் பண்ணோம். வேணா 2:30 மணிக்கு வந்து நம்ம தார் டெசர்ட் வந்து கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு 1 hour முன்னாடியே போனால் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ டெசர்ட் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோங்க. சும்மா போகிற வழியில் சின்ன சின்ன ஷாப்ஸில் எதனா பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம ரூம் போக வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெசர்ட் பார்க்கலாம் வாங்க. அப்புறம் நானும் ஒரு ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் சுற்றினேன். எனக்கும் எதனா ஒன்று ஊருக்கு வாங்கிட்டு போகணுன்னு இருக்கும் இல்லைங்களா. சரி, அதனால் உள்ளே ஒரு ஷாப் போனால் ஒரு டர்பன் ஷால் ஒன்று பார்த்தேன். சரி, டெசர்ட்டில் ஃபோட்டோஷூட்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 1300 சம்திங் சொன்னாங்க. இதுவும் அந்த ஹுல் தான், கேமல் ஹுல் சொன்னேன் இல்லைங்களா தொண்டைக்கீழே. ஸோ அந்த ஹுல் தான் இதுவும். அப்புறம் பேசி 300 கொடுத்துட்டாங்க. 2 வாங்கினோம். ஸோ 2 600ன்னு கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள். ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வெளில வந்துட்டோம். ஃபோர்ட்டுக்கு வெளியே வந்தோடனே ஒரு ஷாப்பில் செம்ம க்ரௌடு. சரி, என்னடா ஷாப்புன்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது இது ஒரு பாங் லெஸ்ஸி ஷாப். அதுவும் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பாங் ஷாப். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோங்க வித்தவுட் பாங். இங்கே வித் பாங் இருக்குது, வித்தவுட் பாங் இருக்குது. நம்ம வித்தவுட் பாங் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு லெஸ்ஸி 100 rupees கேட்குறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ரோ எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இருக்குல்ல. ரூமில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கேமரா மொபைல்ஸ்லாம் நல்லா சார்ஜ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஒரு 2:30 மேலே தான் நாங்கள் தார் டெசர்ட் கிளம்ப போகிறாங்க. ஸோ இதோட இந்த விலாகை முடிக்கிறோம். இந்த விலாக் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தார் டெசர்ட் வீடியோ தாறுமாறாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டாக இவன் ஜாலியாக நடக்கிற இடத்துக்கு இது போகுதுடா.